49வது சென்னை புத்தக கண்காட்சியில் அரங்கு எண் 659 கருணவித்யா அறக்கட்டளையின் அரங்கு. பார்வை மாற்றுத்திறனாளி எழுத்தாளர்களின் படைப்புகள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இப்பொழுது நம்மிடையே திரைப்பட வசன கர்த்தா மற்றும் மிகச்சிறந்த எழுத்தாளர் மற்றும் நம்முடைய நந்தனம் அரசு கலைக்கல்லூரியின் இணை பேராசிரியர் திரு கை சங்கர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். அவரிடம் ஒரு சில வார்த்தைகள் பேசுவோம். வணக்கம். வணக்கம் கார்த்தி. வணக்கம் சார். இந்த அரங்கை இப்போ பார்வையிட்டு இருக்கீங்க. இந்த அரங்கில் பார்வை மாற்றத்தினால் எழுத்தாளர்களுடைய படைப்புகள் நிறைய இருக்கு. அப்புறம் நிறைய தொழில்நுட்ப கருவிகளும் டாப்டெயில் போன்ற பெயில் புத்தகங்களும் இருக்கு. இது பார்வையிட்டதுல உங்களுக்கு என்ன மாதிரியான ஓட்டங்கள் இருக்கு? இந்த எழுத்தாளர்களை சமூகம் எப்படி அங்கீகரிக்குது? பொதுவான எழுத்தாளர்களுக்கும் இவர்களுக்கும் இருக்கிற வேறுபாடை நீங்க என்னன்னு கருதுறீங்க? எங்க கூட பகிர்ந்துக்கோங்க சார். நிச்சயமா. முதல்ல இந்த அரங்கத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. என்ன என்றால், பார்வை மாற்றுத்திறனாளிகளுடைய அந்த புத்தகங்கள் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு. நிறைய பார்வை மாற்றுத்திறனாளிகளை இங்கே எனக்கு ஒரு அறிமுகம் கிடைத்தது. அதில் என்னுடைய நண்பர் ரமேஷ் அவர்கள் எனக்கு நல்லா தெரியும். அவர் ஏறத்தாழ ஒரு 17 புத்தகங்களுக்கு மேலே ஆய்வு நூல்கள் மட்டும் எழுதியிருக்கிறாரு. 4 கவிதை நூல்கள் எழுதியிருக்கிறாரு. சிறுகதை தொகுப்பு எழுதியிருக்கிறார். இதெல்லாம் ஏற்கனவே எனக்கு அறிமுகமானது. அவரை தவிரவும் நல்ல படைப்பாளிகள் இங்கே நிறைய இருக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சு, கதை, கவிதை, கட்டுரைன்னு எழுதியிருக்கிறாங்க. திருவாசகத்தில் கூட ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நுட்பமான நூல்களை எல்லாம் இங்கு நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ரகுராம் சார் அவர்கிட்ட கேட்குறப்போ இந்த கருணவித்யா அறக்கட்டளை பற்றின விஷயங்கள் நிறைய சொன்னார் அவர். அதாவது இது என்னென்னா, ஒரு மனிதனை எம்பவரிங் செய்யக்கூடிய ஒரு அத்தனை விஷயங்களை பற்றி அவர் இங்கே என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். மிக முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ 10ஆம் வகுப்புக்கு பின்னால் மாற்றுத்திறனாளிகள், அதுவும் குறிப்பாக பார்வை மாற்றுத்திறனாளிகள்னால் அவங்களுக்கு ஏதோ அறிவியல் கல்வியும் கணித கல்வியும் ஆகாத ஒன்று மாதிரியே இருக்கும். அவர் சார் சொன்னது என்னென்னா, அப்படியெல்லாம் இல்லை. அறிவியல், கணிதம் உட்பட எல்லா தொழில்நுட்பத்தையும் பார்வை மாற்றுத்திறனாளிகள் படிக்க முடியும். கணினி வழியே படிக்க முடியும். சுயமாக படிக்க முடியும். அதுக்கான எல்லா விஷயங்களுமே இங்கே இருக்குது. அதற்கான தகவல்களையும் வழிகாட்டுதலையும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னார். உண்மையிலே இதுதான் இன்னைக்கு தேவையான ஒரு விஷயம். ஒரு மனிதன் ஒரு புலத்தை இழந்து விட்டால் அது இன்னொருத்தரோட உதவியோடு தான் நான் இயங்க முடியும் அப்படின்றத ஒரு விஷயத்தை இங்கே மாற்றிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம தனித்து இயங்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ரமேஷ் சார் 17 புத்தகம் எழுதுகிறப்போ யாருடைய உதவியோடவும் அவர் அதை செய்யலை. தானாக டைப் பண்ணிக்கிறாரு. அவரை பற்றி ஆனந்த விகடன்லேருந்து நிறைய பத்திரிகைகள் பேட்டி எடுத்து போட்டிருக்கிறாங்க. அவரை பற்றின காணொலிகளும் நம்மளுக்கு யூடியூப்பில் நிறைய கிடைக்குது. அப்போ சுயமாக இயங்குறது இருக்கு இல்லைங்களா, அதுதான் ஒரு புலனற்றவர்களுடைய மிக முக்கியமான அடையாளமாக நான் இங்கே பார்க்குறேன். அது தயக்கத்தில் சில பேர் இருப்பாங்க. நம்மளால் எழுத முடியுமான்னு சில பேர் இருப்பாங்க. நம்ம ஏதாவது சாதிக்க முடியுமான்ற ஒரு சந்தேகம் இருக்கும். அது மாதிரியான மாற்றுத்திறனாளிகள் இங்கே வந்தாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு நல்ல அழகாக கைட் பண்ணுறாங்க. அவங்களால எழுத முடியும், பதிப்பிக்க முடியும், அறிவியல் தொழில்நுட்ப கல்விகளை படிக்க முடியும் அப்படின்றதுக்கான அத்தனை விஷயங்களும் இந்த அரங்கு அவங்களுக்கு வழிகாட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். சார், சாதாரண எழுத்தாளர்களுக்கும் பார்வை மாற்றத்தினால் எழுத்தாளர்களுக்கும் வேறுபாடுகள் ஏதாவது இருக்கா? இல்லை நீங்கள் அந்த எழுத்தை எப்படி பார்க்குறீங்க? அது மாதிரியான கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் எனக்கு ரமேஷ் சார் தான் ஞாபகத்துக்கு வர. அவருடைய கவிதையில் நிறைய காட்சி கவிதைகள் இருக்கும். போன வருஷம் அந்த புத்தகத்தை விமர்சிக்கிறப்போ அவருடைய முன்னுரையில் ஒரு அருமையான விஷயத்தை சொல்லியிருந்தார். காட்சி அப்படின்றது ஏதோ பார்க்குறவனுக்காக உரியது அப்படின்றத நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அவரோட கவிதையில் மிக முக்கியமான ஒரு வரி சொல்லியிருப்பார். அதாவது, பார்வை மாற்றுத்திறனாளிகளால் காட்சி கவிதைகள் எழுத முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. ஒரு காட்சியை காண்பது கண்கள் இல்லை, மனம்தான் காட்சிகளை காண்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த வரி ஒரு அற்புதமான வரி. இப்போ யோசிச்சு பாருங்க, கண்கள் தெரியாதவங்களால் இந்த வரியை எழுதவே முடியாது. கண்கள் தெரிந்தவங்களால் இந்த வரியை எழுதவே முடியாது. யார் பார்வை மாற்றுத்திறனாளிகளோ அவங்களால மட்டும்தான் இந்த வரியை எழுத முடியும். காட்சி என்பது மனத்தால் எழுதப்படுவது. அது மாதிரி தான் இங்கே படைப்பாளிகள் அப்படின்றவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை அனுபவிச்சுட்டு தான் எழுதணும். அப்படின்னா எனக்கு சுஜாதாவுடைய கொட்டேஷன் தான் ஞாபகம் வருது. அவர் நிறைய கொலைகள் பற்றி கதை எழுதியிருப்பார். அப்போ ஒவ்வொரு கொலையை செஞ்சுட்டா ஒரு கதை எழுதினார் அவர். அப்படியெல்லாம் இல்லை. நாம் உணர்வது, நாம் புரிந்து கொள்வது, சமுதாயத்தை நாம் எதிர்கொள்வது, இதுதான் படைப்பாக வருது. அப்போ மாற்றுத்திறனாளிகள் அவங்க எதிர்கொள்ளக்கூடிய இன்னல்கள் நிறையா இருக்கிறப்போ அவங்கள பற்றின பிரச்சனைகளையும், அவங்க ரசிக்கக்கூடிய பிரச்சனைகளையும், அவங்க சந்திக்கக்கூடிய சூழல்களையும்
அவங்க ஒரு உலகம் தனியாக இருக்குது. அந்த உலகத்தை நிச்சயமாக அவங்க மட்டும்தான் பதிவு செய்ய முடியும். அதை இந்த இடத்துல வந்து நிறைய பேர் சிறப்பாகவே பண்ணியிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க சார். உங்களுடைய புத்தகம் 2 புத்தகங்கள் வெளிவந்திருக்கு, அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த புத்தக கண்காட்சியில் உங்களோட புத்தகங்களும் நிறைய விற்பனை ஆகும் அப்படின்னு நினைக்கிறோம். நன்றி. அந்த புத்தகத்துக்கு பேர் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுடைய புத்தகத்தின் பெயர்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டா நன்றி. ஏன்னா இது வழியாக நிறைய பேருக்கு போகும். இது வந்து நான் எழுதக்கூடிய புத்தகம் வந்து வெப் சீரிஸஸ் பற்றி எழுதிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் சமூக கண்ணோட்டத்தோட வெப் சீரிஸஸ் பற்றி எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு யார் இருக்காங்களான்னு தெரியல. அந்த புலத்தில் வந்து நான் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து வெப் சீரிஸை பற்றி 4 வருடங்கள் உயிர்மையில் வந்து எழுதிக்கிட்டு இருக்கிறேன். உயிர்மையின் வழியாக ஒவ்வொரு ஆண்டும் அதுக்கான புத்தகங்கள் வந்துட்டுருக்கு. இந்த ஆண்டு வெப் சீரிஸை பற்றி நான் எழுதின புத்தகம் வந்து கண்ணீரில் வளரும் அன்பு அப்படின்றது அந்த புத்தகத்தோட தலைப்பு. வெடிகுண்டு மர்மங்கள், வெளிச்சம் காட்டும் மூடுபனி, துரோகங்கள், பெண்கள், போர்கள், இது மாதிரியான புத்தகங்கள்லாம் வந்திருக்கு. உயிர்மை அரங்கத்தில் கிடைக்கும். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த கர்ண வித்யா அறக்கட்டளைக்கு என்னுடைய நன்றியையும், இந்த இடத்துல பேட்டிக்கான வாய்ப்பு கொடுத்த கார்த்தி, அப்புறம் நம்முடைய ரகுராம் சார், எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. இன்னொரு எழுத்தாளரோடும் வாசகரோடும் மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.